என்ன பத்தியா? ஆமாமா, கொலைய பத்தி என்கிட்டயும் விசாரிச்சாங்கம்மா. போலீஸ் உன்கிட்ட என்ன கேட்டாங்க? உனக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கான்னு கேட்டாங்கம்மா. அவ செத்து போன போட்டோவை உன்கிட்ட காமிச்சாங்களா? ஆமாமா, காமிச்சாங்க. உனக்கு அவளோட முகம் அடையாளம் தெரிஞ்சதா? நல்லா தெரிஞ்சதுமா. ஏன் உங்களுக்கு அடையாளம் தெரியலையாமா? கௌதம் அன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல படிக்கும் போது மீனெல்லாம் கொத்தி முகம் அடையாளம் தெரியலன்னு சொன்னாரு. அப்புறம் அஞ்சலி எப்படி கரெக்டா மிதந்தது தேவி தானே சொல்றா? தீபா, கொஞ்சம் இங்க வாங்கல. என்ன கௌதம், கூப்பிட்டீங்களா? சார் உங்ககிட்ட ஏதோ பேசணும்னு சொல்றாரு. ஏங்க, கொலையை பத்தி இவ்வளவு நேரமா இங்க விசாரணை நடத்திட்டு இருக்கோம். நீங்க இங்க வராம அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கிச்சன்ல கொஞ்சம் வேலை இருந்துச்சு சார். நீங்க இந்த வீட்டுக்கு வந்து எத்தனை மாசம் ஆகுது? 6 மாசம் ஆகுது சார். ஆமா, உங்க சிஸ்டருங்க என்னம்மா அமைதியா இருக்கீங்க? பதில் சொல்லுங்க. அவ எங்க சொந்த ஊருக்கு போயிருக்கா சார். சொல்லுமாயா, என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னியே. சந்தோஷ், என் மனசுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. அதான் உன்கிட்ட பேசினா கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்குமேன்னு நான் உன்னை இங்க வர சொன்னேன். அதுவும் இல்லாம நீ வீட்ல என்கிட்ட பேசுறதுக்கு சங்கடப்படுறது எனக்கு புரியுது சந்தோஷ். இல்லம்மாயா, செல்வி பார்த்தா தப்பா நினைச்சுப்பான்ல, அதனாலதான். இதுல செல்வி தப்பா நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு சந்தோஷ்? நீ இப்பதான் என் மேல அன்பு காட்டவே ஆரம்பிச்சிருக்க. அது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஆனா செல்வி உன்னை தப்பா நினைப்பாளோன்னு பயப்படுறதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சந்தோஷ். இருந்தாலும் நான் உன்னோட சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டுதான் உனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு வெளியில மீட் பண்ணலான்னு சொன்னேன். மாயா, நீ என் மேல வச்சிருக்கிற அன்பு உண்மைதான். ஆனா இன்னும் கொஞ்ச நாள்ல நீ இறந்துருவியோங்கிற பரிதாபத்துல தான் எனக்கு உன் மேல அன்பு வந்திருக்கு. ஆனா அதை நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. இப்பவும் உன்னை என்னோட மனைவியா நினைச்சு பார்க்க முடியல.